ஹே மை செல்லக்குட்டீஸ், நாங்கள் திண்டுக்கல்லேருந்து மூணார் போகிறதுக்காக கோடிமெட்டு வழியாக போயிட்டுருக்கோம். நாம் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அதை மட்டம் தட்டி இல்லை கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பின்வாங்கக்கூடாது. நாங்கள் போடிமெட்டுக்கு மேலே வந்துட்டோம். வந்தவொடனே மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்குள்ளே போயாச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஊரோட சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசை. அதனால் அந்த ஊரோட ஃபுட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன். பிரியாணின்னு சொன்னோன்னே அவங்க ஃபஸ்ட்டு பிரியாணியை வந்து வச்சோடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி டேஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி டேஸ்ட் இல்லை. ரொம்ப இனிப்பாக இருந்தது. பிரியாணியை இனிப்பாக சாப்பிட்றது இதான் ஃபஸ்ட் டைம். சரி, அந்த ஊரோட மட்டை ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ அதை சாப்பிட மாட்ட, உன்னால் முழுங்க முடியாது, வேணான்னாங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க வச்சுருந்த சுரக்காய் குழம்பு அப்புறம் மோர் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். குழம்போட டேஸ்ட்டெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் அந்த சாதத்தை தான் முழுங்க முடியல. எப்படியோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இயற்கையை ரசிச்சுட்டே நாங்கள் அடுத்த பயணத்தை தொடங்கிட்டோம். அதுக்கப்புறம் நேராக மூணாருக்கு வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் வந்த நேரம் நல்ல மழை தான். நாங்கள் தங்கியிருந்த ரூம் நம்மளே ஒரு மலைக்கு மேலே இருக்கோம். அந்த மலைக்கு மேலே 3rd ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து ரூமை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக். என்னங்க ஃபேன் இல்லை அப்படின்னேன். இந்த குளிரில் உனக்கு ஃபேன் வேணுமா, இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் மேக்ஸிமம் வந்து ஃபேன் இருக்காது அப்படின்னாங்க. எனக்கு ஃபேன் சவுண்ட் இல்லைன்னா தூக்கம் வராது, அதான் ஒரு பிரச்சனை. சரின்னு சொல்லிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே இருக்க கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து போயிட்டோம். என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 100 ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸும் வாங்கினாங்க. உள்ளே போனால் ஃபுல் லைட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளவர் கண்காட்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த டைம் தான் போயிருந்தோம். கரெக்டாக நைட்டு 7 மணிக்கு வந்து வாட்டர் டான்ஸிங் நடக்குமா. கரெக்டாக எல்லாருமே வந்து அந்த டயத்துக்கு அசம்பிள் ஆகிட்டாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க போடுற ஒவ்வொரு சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டரோட மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அங்கே போட்டிருக்க லைட் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்கிட்டே நின்று அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்து கிளம்பி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த சிக்கன் லாலிபாப்க்கு ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து ஸ்பெஷல் வந்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு எனக்கு அங்கே அவ்வளோக்கா பிடிக்கல. ஆனால் அந்த சிக்கன் கிரேவி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். வந்து முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு ஏதமாக அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டாச்சு.